இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்விக்கியான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லைங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஸ்விக்கி ஓட்டி பல சோதனைகள் பண்ணிருக்கோம். அட் த சேம் டைம் பல சாதனைகளும் பண்ணிருக்கோம். வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேபிடோ தாங்க ஓட்ட போறோம். 1 வீக் ஆஸ் ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரும் ஓட்டியாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிருக்கேன், சேனலை செக் பண்ணி பாருங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 0 இருக்கு, ஆஃபில் இருக்கு. அண்ட் ஏர்னிங்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஓட்டினது பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஓட்டினது கம்ப்ளீட் பண்ண ஆர்டர்ஸ், மிஸ் பண்ண ஆர்டர்ஸ் அண்ட் இன்சென்டிவ் போனஸ் எல்லாமே 0 தான் இருக்கு. ஸோ பிகாஸ் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ கோயம்புத்தூர் காலை 5 மணி முதல் அதிக ஆர்டர் வரும். பைக், டாக்ஸி அண்ட் ஃபுட் இரண்டிற்கும் தினசரி வார இன்சென்டிவ் உள்ளது. ஸ்விக்கியில் வந்து இப்போ வீக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா 10,500 கிடைக்கும். பட் ரேபிடோல வந்து 10,200 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். ஐம் ஸ்டார்டிங் மை ஃபர்ஸ்ட் எவர் டியூட்டி இன் ரேபிடோ. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரேபிடோ சர்வீஸ் லிசனிங் ஃபார் ஆர்டர்ஸ். ஓகே, ஹை டிமாண்ட் ஏரியா யூஸ் திஸ் ஆப்ஷன் டு சி ஹை டிமாண்ட் ஏரியாஸ். ஓகே, எங்கே இருக்குது அதான் இந்தா இருக்குது, பட் தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு அப்படின்னா சிங்காலியப்பன் நகர் 4th ஸ்ட்ரீட். ஓகே ஓகே சார், யோகேஷ் குமார். ஃபர்ஸ்ட் ரைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ஆர்டர்னே வருதுங்க ஸ்விக்கி ஓட்டி. ஸோ பிக்கப் இல்லை, ரைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரைடு வந்துருச்சு. இங்கே ஒருத்தர் போகிறார், அவரா இல்லைங்களா? அப்புறம் ஓடிபி 5. ஓகே, ஸோ கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. 28 ருபீஸ்க்கு 30 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 2 ருபீஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 2 ரைட்ஸ் ஓட்டிருக்கோம். 2 கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ணியாச்சு. ஆக்சுவலி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே போகலாம். ஆக்சுவலி இதில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே காட்ட மாட்டேதுங்க. ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரோட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு காட்டிடும், டோட்டல் அமௌண்ட்டு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் பிக்கப் வந்துருச்சுங்க. பிஎஸ்ஜி போகணும்னு நினைக்கிறேன். பிரேம். ஓகே, லெஃப்ட்டில் போகணும். என்னையா பண்ணுறீங்க, மறைச்சு நின்றுக்கிட்டு. லெஃப்ட்டு போகிறவங்க வழி விட்டு இல்லைங்கப்பா. ராக்பிடோ. ஓகே, அரைவ் ஆயாச்சு. ஓடிபி 1805. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ 51க்கு நமக்கு 70 ருபீஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பிக்கப் வந்து டக்குன்னு ஆர்டர் வருதுங்க. கால் பண்ணிட்டாங்க. ப்ரோ ரேபிடோ. ஓடிபி 7573. தெரியும் ப்ரோ, தெரியும். ஓகே, என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ, வாங்கிடலாம். போகலாங்களா ப்ரோ? ஓகே. எனக்கு தெரியும் ப்ரோ, போகலாம். ஸோ டெலிவரி பண்ணியாச்சு. சாரி, ஸ்விக்கியே வருதுங்க. ஸ்விக்கியில் பேசி அதுவே எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. போதுமா? லாஸ்ட்டாக டெலிவரி பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 33 ரூபா கிடச்சிருக்குங்க. ஓகே, காந்தி பார்க்கில் பிக்கப் பண்ணி விஓசி பார்க்கில் டெலிவரி பண்ணியிருக்கோம். பிஓசி பார்க்கில் வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 33 ரூபா வந்திருக்கு. திங்க் ஸ்விக்கியோட ரேபிடோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு போனோமா, ஜஸ்ட் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து ட்ராப் பண்ணால் முடிஞ்சுது. பட் ஸ்விக்கியில் அப்படி இல்லைங்க, வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போய் வெயிட் பண்ணணும். ஃபுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் லொக்கேஷன் போய் வெயிட் பண்ணணும். அப்புறம் லொக்கேஷன் கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் கொடுக்கணும். பட் இதில் அப்படி இல்லைங்க, ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிடுறோம். அவங்க வந்து லொக்கேஷன் போடுறாங்க, நம்ம லொக்கேஷன் டக்குன்னு ஆர்டர் வந்ததே நம்ம லொக்கேஷன் போகிறோம். லொக்கேஷன் போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணுறோம். பிக்கப் பண்ணி முடிச்சது என்ன பண்ணுறோம் அப்படின்னா லொக்கேஷன் டெலிவரி லொக்கேஷன் போய் அவங்களை ட்ராப் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வேலை எதுவுமே இல்லை. அதை பாருங்க, யாரோ பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், தம்பி வண்டியை ஓரங்கட்டு அப்படின்ட்டுருவாங்க. ஐ திங்க் பஸ் லெஃப்ட்டில் போகணும்னு நினைக்கிறேன். நேராக போகிறேண்ணா. சரிங்க, நான் வரேன். வாங்கண்ணா, நான் யூட்டன் போட்டுக்கிறேண்ணா. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் YK அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்விக்கியான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லைங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஸ்விக்கி ஓட்டி பல சோதனைகள் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் பல சாதனைகளும் பண்ணியிருக்கோம். வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்விக்கி பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃப்ரம் Day 1 to Day 7, டோட்டலா 7 டேஸ்க்கு ஸ்விக்கி ஓட்டி இருக்கும். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேபிடோ தாங்க ஓட்ட போறோம். ஸோ இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12:08 ஆச்சு. ஐ திங்க் கேமராவிலேயும் டேட் அண்ட் டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் ஒரு ½ hour முன்னாடி தான் ஃபோன் வந்து வைஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணேன். ஸோ ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக டேட் செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கே பாருங்க, நம்ம YK சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் வந்து
2 கண்ணாடிகளையும் வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கரிங்லேயே பண்றேன்னு பேர்ல ஸ்டிக்கரிங் பண்ணி முடிச்சுட்டு ரூம் வந்துட்டேங்க. ரூம் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா லைக் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் லைட்டா, லைக் ஸ்டிக்கர் நல்லா ஒட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா டப்புன்னு உடஞ்சிருச்சுங்க கண்ணாடி. அதுலயும் நமக்கு பல சோதனைகளாகி அப்பவே கிளம்பி போய் புது மிரர் வாங்கி போட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் கண்டிப்பா பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். அண்ட் தென் அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லயும் நான் பின் பண்றேங்க. ஓகே, ஸோ வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் வண்டி பக்காவா இருக்குங்க. ஓகே, நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நானே தான் ஃபுல்லா வந்து கழுவினுங்க. வண்டியை ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஸ்விக்கி ஓட்டணும். மண்டே வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டுங்க. அண்ட் தென் வந்து டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிருக்கேங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வந்து பிரேக்ஸ் கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சு, அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து இந்த கிளச் கேபிள் பிரேக் கேபிள் எல்லாம் கொஞ்சம் மாத்தணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கையில காசு இல்லை, ஸோ அமௌண்ட் இல்லைங்க. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா லைக் இந்த வீக் ஃபுல்லா வந்து ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் மட்டும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஓட்டிருப்போம். டார்கெட் 140 ஆர்டர்ஸ், 115 ஆர்டர்ஸ், 95 ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்விக்கி ஓட்டணும். இந்த வீக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேபிடோ ட்ரை பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை ரேபிடோ ரைட். ஸோ ரேபிடோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐ திங்க் ரேபிடோ வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா, சாரி ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரேபிடோ கேன் டூ இட்ஸ் ஒர்க் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் அவங்க கொடுத்த அப்ரூவலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேபிடோ ஆப்லயே வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சப்போஸ் இது ப்ராப்ளம்ஸ் ரேபிடோ ஓட்டக்கூடாது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மெயினா வந்து ஆட்டோக்காரங்க தான் ஓகேங்களா. ஆட்டோ ஓட்டுறாங்களா பாத்தீங்களா, ஆட்டோ டிரைவர்ஸ் தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் கார் எல்லாம் வாடகைக்கு லைக் வாடகை கார் வாடகைக்கு ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா காரெல்லாம் வந்து வாடகைக்கு ஓட்டும் போது அவங்களுக்கும் ஆட்டோக்காரருக்கும் பஞ்சாயத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட் டாக்ஸி வந்தாங்க, ரெட் டாக்ஸிக்கும் அண்ட் தென் வந்து டீ போர்டு போட்டு ஓட்டுற கார் இருக்கும் பாத்தீங்களா, வாடகைக்கு ஓட்டுற கார், அந்த காருக்கும் பஞ்சாயத்து வந்துச்சு. இப்ப ரேபிடோ வந்திருக்கு. ரேபிடோ வந்து எல்லாத்துக்கூடயும் பஞ்சாயத்து தான். ரெட் டாக்ஸி, வாடகைக்கு கார் ஓட்டுறவங்க, அந்த மெயினா வந்து ஆட்டோக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோ மேல வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, டைம் ஒரு 12 ஆச்சு. ஸோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, இப்போ ஒரு ரேபிடோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேபிடோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன் தான், ஓப்பன் ஜோன் தான். ஸோ ஆர்டர்ஸ் எப்படி வரும் எங்கே வரும்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிட்டு வந்து ஃபுட் டெலிவரியில நம்ம மட்டும்தான் போவோம், பிரச்சனை இல்லை. பட் ரேபிடோ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து வண்டியில் ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக காத்திருக்கணும். அண்ட் தென் வந்து பெட்ரோல் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வரும், எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டர்ஸ் எப்படி தூரமாக வருதா, பக்கமாக வருதா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கா, ஆர்எல்ஸ் ரொம்ப தூரமாக போடுறாங்களான்னு தெரியல. ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் ஆஃப்டர்நூன் டைம், மணி 12 ஆச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஸோ மாத கடைசி ரொம்ப டல்லாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்விக்கி ஓட்டணும் அப்படின்னா நமக்கு தான் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். டைம் வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், ஏர்னிங்ஸ் மட்டும் வராது. இந்த ஓட்டுறாரு, பதுங்கி ஓட்டுறாரு. போங்க சார், வாட் ஹேப்பன் டியூட்? எஸ் சார், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பெட்ரோல் போட்டுறோங்க. பெட்ரோல் போட்டுட்டு அண்ட் தென் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம ஸ்விக்கி ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், நமக்கு பெட்ரோலுக்குலாம் எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு, பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு ஸ்பெண்ட் ஆச்சு, அண்ட் தென் வந்து நம்ம எவ்வளோ வந்து டோட்டலாக ஏர்ன் பண்ணோம், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்லேயும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்கேங்க. பிளேலிஸ்ட் அண்ட் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு, ஏன்னா இப்போ ஏன் மதியானம் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரேபிடோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி டைம்ஸ் ஆர்டர்ஸ் இருக்காது. ஃபுட் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டின்னர்ல இருக்கும், மார்னிங் இருக்கும், அண்ட் தென் லஞ்ச் டைம் இருக்கும். பட் ரேபிடோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம், என்னோட கெஸ் படி சொல்றேன், இது வரைக்கும் நான் ரேபிடோ ஒரு ரைடு கூட ஸ்டார்ட் பண்ணல. என்னோட கெஸ் படி என்ன சொல்றேன் அப்படின்னா லைக் மார்னிங் காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, ஒர்க் போறவங்க அந்த டைம் ஓகேங்களா. ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock இருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் ஆர்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து ஆஃப்டர்நூன் டைம் ஓகேங்களா, ஒரு 12 o'clock to 2 o'clock அந்த டைம் ஆர்டர்ஸ் வரலாம். கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஆஃப்டர்நூன் டைம். பிகாஸ் லைக் காலேஜ்ல ஹாஃப் டேஸ் வந்து விட்டு போறவங்க, அண்ட் தென் ஒர்க் முடிஞ்சு யாரும் போக மாட்டாங்க ஹாஃப் டே எல்லாம். லைக் காலேஜ் ஹாஃப் டே முடிச்சுட்டு போறவங்க மட்டும் ஆர்டர்ஸ் வரும். அண்ட் தென் சம் பீப்புள்ஸ் லைக் சம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் போறவங்க, அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் போடுவாங்க.
ஸோ அதனால ஆஃப்டர்நூன்லேருந்தே நான் ஓட்ட போகிறேன். அண்ட் தென் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஆகிற டைம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் தலைவா தமிழண்டா. ஓகே, ஸோ ஈவினிங் டைம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து லைக் வீட்டுக்கு போகிற டைம், ஓகேங்களா, ஹவுஸ் போகிற டைம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்து பஸ்ஸில் போகிறது வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரேப்பிடோ ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங்கும் வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ ஐ திங்க் இப்போ இருந்து நம்ம ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் ஓட்டலாம். எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அந்த நைட் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம், எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் தலைவரே, மெதுவாக வாங்க அக்கா. 200ங்கக்கா. ஆமாங்க்கா, ஆமாங்க்கா. லைவெல்லாம் போகாதுங்கக்கா. எப்படி எடுத்து நம்ம எடிட் பண்ணி போடுறதுனுங்க ஒரு 10 நாள் ஆகுங்க. யூடியூப் சேனல் நேம் தான் ஒட்டி இருக்கேன் பாரு. ஓகே சஃபாரி. சஃபாரிங்க 200 ஆயிடுச்சுங்க. ஆனால் போட்டாச்சுங்கக்கா. அந்த சேனல் அந்த சேனல் அது ஆமாம். ஸ்விக்கி வீடியோலாம் போட்டிருப்பேண்ணா பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வரேண்ணா. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ், ஜிஆர்ஜி காலேஜ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஐடி எல்லாமே இருக்குது. ஸோ ஐ திங்க் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அங்கே போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்கண்ணா போய் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆர்டர்ஸ் வந்ததுன்னா பிக்கப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாயத்து வராத மாதிரி பார்த்துக்கணுங்க. ஓகே, 1 வீக் ஆஸ் ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரும் ஓட்டியாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து 1 டே ஆஸ் அ ரேபிடோ பைக் டாக்ஸி டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம பிஎஸ்சி தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் ஜிஆர்ஜி காலேஜ் இருக்குது. ஸோ லைட்டாக லெஃப்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு டியூட்டி ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. பின்னாடி வர வண்டி வந்து லைட்டாக தெரிய மாட்டேது. ஐ திங்க் ஓகே, இப்படி தான் முன்னாடி போய் தான் பார்க்கணும் போல். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து டியூட்டி நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, டியூட்டி ஆஃபில் இருக்குது. அண்ட் ஏர்னிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேலட் பேலன்ஸும் 0 தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓட்டினது பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஓட்டினது, கம்ப்ளீட் பண்ண ஆர்டர்ஸ், மிஸ் பண்ண ஆர்டர்ஸ் அண்ட் இன்சென்டிவ், போனஸ் எல்லாமே 0 தான் இருக்குது. ஸோ பிகாஸ் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கோயம்புத்தூர் காலை 5 மணி முதல் அதிக ஆர்டர் வரும். பைக் டாக்ஸி அண்ட் ஃபுட் இரண்டிற்கும் தினசரி வார இன்சென்டிவ் உள்ளது. ஒவ்வொரு ஆர்டரும் இப்போ இன்சென்டிவ். குறிப்பு: ஆர்டர்களை அட்டன் செய்யாமல் வீணடித்தால் உங்கள் அக்கௌண்ட் முடக்கப்படலாம். ஃபைன். ஸோ டாப் 5 பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவம்பர் 21 to நவம்பர் 27. உன்னிகிருஷ்ணன். ஓகே, இப்போ வீக் வந்து 10,000 rupees ஏர்ன் பண்ணியிருக்காரு. லைக் ஸ்விக்கியில் வந்து இப்போ வீக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா 10,500 கிடைக்கும். பட் ரேபிடோவில் வந்து 10,200 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமமாக. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம கஷ்டப்படணுமா இல்லை ஜஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் ஓட்டினா நமக்கு அமௌண்ட் வருமானு தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம். Okay, so I'm starting my first ever duty in Rapido. Start ஆயிடுச்சுங்க. Rapido service listening for orders. Okay, high demand area, use this option to see high demand areas. Okay, move here to get orders. Good internet, fine. Order வந்தா எப்படின்னு தெரியலங்களே, சவுண்ட் வருமா? High demand, move here to get orders. ends at 12:30 PM. ஓகே, எங்கே போக சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இங்கே இருக்குண்ணா ஆக்சி ஜோன். ஓகே, பேக் சைட் போக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிஎஸ்சி காலேஜுக்கு, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு வந்து போங்க, ஆர்டர்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா டைடல் பார்க்குக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. எஸ், ஸோ ஜிஆர்ஜி பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹை டிமாண்ட் ஏரியாஸ் ஆனில் தான் இருக்குது. ஸோ இன்சென்டிவ் டைம் ரிமைனிங் கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock to மார்னிங் 10 o'clock வரைக்கும் வந்து இதுதான் இன்சென்டிவ். ஓகேங்களா, ஸோ 5 ரைட்ஸுக்கு 55 rupees, 8 ரைட்ஸுக்கு 90 rupees அண்ட் 10 ரைட்ஸுக்கு 150 rupees. ஸோ அதுக்கப்புறம் ஓகேங்களா, மார்னிங் 10 o'clock இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் 10 ஆர்டர்ஸ்க்கு 80, 14 ஆர்டர்ஸ்க்கு 80, 18 ரைட்ஸ் ஓட்டணும் அப்படின்னா 100. எஸ், ஸோ ஸ்விக்கியில் தான் ஆர்டர்ஸ், ரேபிடோவில் வந்து ரைட்ஸ். ஏன்னா பழக்க தோஷம், சரிங்களா, ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ 18 ஆர்டர்ஸ் ஓட்டணும் அப்படின்னா 100 rupees, 24 ரைட்ஸுக்கு 100 அண்ட் 28 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 280 rupees. இது வந்து டெய்லி வந்து நமக்கு கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவா. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மண்டே November 28 டு சாட்டர்டே December 3 வரைக்கும் மார்னிங் 5 o'clock நைட் 12 o'clock வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங்குள்ளே நம்ம இவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு இவ்வளோ இன்சென்டிவ். ஸோ ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஹையஸ்ட்டாக வந்து 200 ரைட்ஸ் ஓட்டணும் அப்படின்னா 1250 rupees வந்து இன்சென்டிவாக கொடுக்குறாங்க வீக்லி. அண்ட் தென் போனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ரெஃபர் போனஸ் படி நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். ரெக்வெஸ்ட் பெர்மிஷன் ப்ளீஸ் அலோவ் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் டு மேக் ஈஸி அண்ட் அக்சசபிள் ஃப்ரம் எனிவேர். ஓகே, நோ ப்ராப்ளம். கமான் பேபி. ஆன் பண்ணியாச்சு. பட் ஆர்டர்ஸ் வாங்க ஆர்டரில் எங்கே இருக்கீங்க? வாங்க. ஹை டிமாண்ட் ஏரியாஸ் ஆனில் தான் இருக்குது. ஓகே, லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு காட்டுறது. ஓகே, அண்ட் தென் இது என்னது? மாலு, பெட்ரோல் பங்க்கு, ஏடிஎம், பஸ் ஸ்டாப், ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டல். ஸோ நியர்பை எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணிக்கலாம். மாட்ரேட் இன்டர்நெட் வந்து ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே காட்டுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன். ஸோ 2022 மார்ச் அப்போ வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஸ்டே ஃப்ரம் தி ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் சென்னை. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் ரேப்பிடோ வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு இங்கே சொல்லியிருப்பாங்க. எஸ். ஸோ பெர்மிட்டிங் ரேப்பிடோ டு கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எஸ். ஸோ நம்ம வந்து ரேப்பிடோ வந்து கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. இட் கேன் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ். ஆர்டர்ஸ் இன்னும் வந்து எதுவுமே வரல. நம்ம வந்து லைட்டாக வந்து பெட்ரோல் அடிச்சிட்டோம். பட் ஏர் செக் பண்ணாமல் வந்துட்டோங்க. அப்படியே ஜஸ்ட் அந்த வழியில் போயிட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வரும்போது ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு பிக்கப் பண்ணலாம். ஒன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் நம்ம ரேப்பிடோ டாக்ஸியோட ஃபர்ஸ்ட் ரைடர் அப்படி யாருன்னு பார்க்கலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைடர் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரேப்பிடோ பிக்கப் பண்ண போகிற கஸ்டமர் யாருன்னு பார்க்கலாம். ஸோ யார் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நமக்கு லக்கா இல்லை அவங்களுக்கு லக்கான்னு பார்க்கலாங்க. ஏர் அடிக்கிறோம், ரைடு எடுக்கிறோம், எவ்வளோன்னு பார்க்குறோம். 25-35. ஓகே, ஓகே. 25 இன்க்ரிமெண்ட் பண்ணோம். 35. ஃபைன். எங்கே இருக்குது? அதான் இந்தா இருக்குது. பட் தெரியல. ஓகே, 31, 41. எஸ், பர்ஃபெக்டாக மாட்டியிருக்கேன். அதடிச்சாச்சு. காதல் வெண்ணிலா கையில் சேரும் சொல்ல பூங்காற்று. பேக் டயர் இப்போ தான் கொஞ்சம் மேலே போன மாதிரி இருக்கு. ஃபைன். அப்போ காற்று வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கம்மியாக தான் இருந்திருக்கு. வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க. ஆக்சுவலி வண்டி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. R15 V4M, R15M. BMW, it's Benz, right? Benz C220D. காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்ல பூங்காத்து நீ சொல்ல. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ரேப்பிடோ ஆர்டர் போட மாட்டாங்களா? பட் இன்னும் ஆர்டர் எதுவுமே வரல. மேபி நம்ம கொஞ்சம் ஃபன் மால் கிட்ட போகலான்னு நினைக்கிறேங்க. இங்கே எதுவும் ஆர்டர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பஸ் பப்ளிக் டிராஃபிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து திஸ் இஸ் மை காலேஜ், PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒன்ஸ் upon a time there lived a ghost. He is known to be the killer and the most. Ta-na-na-na-na. 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 The eagle is coming.
ஆக்சுவலி நான் ஐடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பக்கம் ஆச்சு. எப்படி டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் டே ஆர் 2 days ஒன்ஸ் வந்து கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் லாகின் ஐடி லாகின் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பைக் கொஞ்சம் சர்வீஸ் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால கொஞ்சம் சர்வீஸ் விட்டுருக்கு சார், கொஞ்சம் ஒரு 2 or 3 days ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் ஆர்டர்ஸ் எதுவுமே வரலையே. ஈவினிங் டைம் தான் ஆர்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 1 or 2 hours வெயிட் பண்ணுவோம், ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும். பொறுத்தால் பூமி ஆழ்வார், அதே தான், பொறுத்து பார்க்கணும், பொங்கு எழுந்துடக்கூடாது. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் ரைட் வந்துருச்சு. கால் பண்ணுறாங்க. ஹலோ, ஓகே சார், இப்போ தான் சார் ஃபன் மார்க்கெட் இருக்கேன், வரேன் சார். ஓகே சார், ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரைடு வந்திருக்கு. இங்கே வந்திருக்கு அப்படின்னா சிங்காலியப்பன் நகர் 4th Street. ஸோ பீளமேடுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஜிஆர்ஜி காலேஜுக்கு பேக் சைடு தான். அண்ட் ஐயப்பன் மாதவன். ஓகேங்களா. ஸோ போய் பிக்கப் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரைட். ஓகே. ஸோ எப்படி கால் பண்ணுறதுன்னு தெரியலையே. ரீச் ஆகிட்டேன், பட் எப்படி கால் பண்ணுறது இதுவோ. ஓகே சார், 1094. ஓகே. ஆமாம் ஆமாம், இங்கே தான் காட்டுச்சுங்க. போலாமா சார்? ஓகே சார். யோகேஷ் குமார். ஆமாங்க சார். 29. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே. ஸோ அரௌண்ட் ஒரு 3 kilometers கூட வந்திருக்க மாட்டோம். 29 rupees வந்திருக்கு. ப்ளீஸ் ப்ரொவைட் கஸ்டமர் ரேட்டிங். ஓகே, இட்ஸ் குட் கஸ்டமர். Congratulations on riding with speed limits. Thank you for caring about the safety of your rider. Ready for next ride. ஸோ 29 rupeesல 22 rupees தான் நமக்கு ஏர்னிங்ஸில் ஆட் ஆகிருக்கு. 7 rupees வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் எடுத்துருக்காங்க. சர்வீஸ் சார்ஜ் 6 rupees எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 29 rupeesல 22.6 rupees 6 paise. ஸோ 22 அரௌண்ட் 23 rupees வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 4 rupees வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ வந்து வேலெட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, லைக் ஒரு 3 kilometers கூட வரல. 2.5 kilometersக்கு 23 rupeesனா கிலோமீட்டருக்கு அரௌண்ட் ஒரு 10 ரூபா வருதுங்க. ஸோ 8 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. ஸோ ஐ திங்க் ஸ்விக்கியை விட இதில் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ரைடு 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:25 ஆச்சு. வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ரைட். ஓகே. ஸோ லைட்டாக வந்து நான் வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர்ஸ் வீட்டில் இருக்குது, பட் வந்து இப்போது அர்ஜென்ட்டாக வந்து ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் சேஃப்டிக்காக வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கடையில் வந்து 10 ரூபா கொடுத்து டக்குன்னு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ பின்னாடி வர வண்டியெல்லாம் பக்காவாக தெரியுது. அண்ட் தென் வந்து ரெடி பண்ணிருக்கும் போது நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. எங்கே வந்திருக்கு அப்படின்னா திலீப் காந்தி மாநகர், சாரி கிரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்டில் தான் வந்திருக்கு. ஓகே, அரைவ்டு கொடுக்கக்கூடாது. கோ டு பிக்கப் லொக்கேஷன். ஓகே. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண ஒரு வித்தின் ஒரு 5 minutes நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. சாரி, ஆர்டர்னே வருதுங்க ஸ்விக்கி ஓட்டி. ஸோ பிக்கப் இல்லை, ரைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரைடு வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் ரொம்ப கம்மியாக கொடுக்குங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 meters போகணும். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் போகலாங்க. ஓகே, இதில் லெஃப்ட் போயிருந்தா நல்லது. ஓகே,
ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக நான் பிக்கப் பண்ண இடத்துல இருந்து இங்கே டெலிவரி வந்து நம்ம ஆர்டர் பிக் பண்ண இடத்துல இருந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர்ஸ் தான் காட்டுச்சு. அண்ட் தென் எங்கே ட்ராப் பண்ணோன்னு தெரிலங்க, நான் கரெக்டாக மேப் பார்க்கல. பிகாஸ் லைக் ஒன்லி 15 செகண்ட்ஸ் தான் இதில் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே சொல்லுவோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. திலீப் இந்த பக்கம் தான் காட்டுதுங்க. ஓகே, கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ப்ரோ, ஸ்விக்கி ப்ரோ, ரேபிடோ ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ, இந்த ஒய்எஸ்கே ஸ்டோர்ஸ் முன்னாடி இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸ்விக்கின்னு கால் பண்ணால் ஸ்விக்கி தாங்க வாயில் வருது. ஹலோ ப்ரோ, ஸ்விக்கி ப்ரோன்னு தான் ஞாபகம் வருதுங்க. ஸ்விக்கியில் அவ்வளோ இது பண்ணியிருக்கேன், ஸ்விக்கியில் அவ்வளோ கொடுமையாக வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுதுங்க இதிலிருந்து. அங்கே ஒருத்தர் போகிறார், அவரா இல்லைங்களா? OTP 885. ஓகே, இதிலே போகலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. 28 ருபீஸ்க்கு 30 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 2 ருபீஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. 2 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. To collect cash from the customer, if yes, proceed further by tapping on collected. If not, go back to cancel processing. Okay, 28. Yes, 5. Excellent. Friendly. Submit. Okay, ready for next order. Total 44 rupees வந்திருக்கு. லாஸ்ட் ஆர்டருக்கு 21 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ வேலட் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 rupees இருக்குது. -12 இருக்குது, அது எதுக்குன்னு தெரியல. ஓகே, 2 ரைட்ஸ் ஓட்டியிருக்கோம். 2 கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ணியாச்சு. ஆக்சுவலி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே போகலாம். ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக்சுவலி இதில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே காட்ட மாட்டேதுங்க. ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸோட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு காட்டிடும், டோட்டல் அமௌண்ட்டு. அண்ட் தென் வெயிட் டைம் எவ்வளோ வந்தது அப்படின்னா வெயிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் வரும். ஓகேங்களா, அமௌண்ட் ரெடியூஸ் ஆகாது. பட் ரேப்பிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டோக்காரன்னு ரேப்பிடோ பார்த்தாருன்னா இறங்கி சண்டை போட்டுருவார். இதுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரு கீழே எடுத்து விட்ருவோம். ஓகே, ஸோ இதில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக தான் காட்டுதுங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் பிக்கப் வந்துருச்சுங்க. எங்கே போகணும் அப்படின்னா பிஎஸ்ஜி போகணும்னு நினைக்கிறேன். பிரேம். ஓகே, க்ரீன் ட்ரெண்ட்ஸ் காட்டுதுங்க. ஓகே, பிஎஸ்ஜிக்கு முன்னாடி. ஓகே, நோ ப்ராப்ளம், லெட்ஸ் கோ. ஆக்சுவலி நான் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இதில் ஆர்டர்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் சவுண்ட் வர மாட்டேது, ஃபோனில் தான் சவுண்டு வருது. ஸோ இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. ஆர்டர் வந்து டக்குன்னு வந்து சாவி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு எங்கே போகிற ஆர்டரா, ரேப்பிடோ ஓட்டுறியா, சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால செட்டிங்ஸில் இது ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைனா ப்ளீஸ் ரேப்பிடோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா சவுண்ட் ஆர் வைப்ரேஷன் வந்து நம்ம ப்ளூடூத்தில் தெரியுற மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் கொஞ்சம் நமக்கும் சேஃப்டியாக இருக்குங்க. ரேப்பிடோ ஓட்டுறவங்க வந்து கால் வந்துடுச்சு. ஹலோ ரேப்பிடோ, சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. கேடிஎம் ஷோரூம் முன்னாடி இருக்குங்க. ஆமாம் ஆமாங்க, ஆப்போசிட்டில். ஓகே சார், ஓகே ப்ரோ, வரேங்க. ஓகே, லெஃப்டில் போகணும். வாங்க ப்ரோ. என்னையா பண்ணுறீங்க, மறைச்சு நின்றுக்கிட்டு. லெஃப்ட்டு போகிறவங்க வழி விட்டு இல்லைங்கப்பா. ரேப்பிடோ. ஓகே, அரைவ் ஆயாச்சு ப்ரோ. OTP 1805. ப்ரோ காந்தி பார்க் போகணும். ஓகே, இப்படியே போயிடலாம், மெயின் ரோட்லேயே போயிடலாம். ஓகே தேங்க்யூ. ஓகே சார், 51க்கு நமக்கு 70 ருபீஸ் கொடுத்துருக்காரு. 51 ருபீஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. குட் கஸ்டமர், பொலைட் கஸ்டமர், சப்மிட். ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர். Low wallet balance, you have 24 negative balance, you won't get rides. If you cross your low wallet limit, please recharge soon.
recharge now. எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது? Tap on add money button. Select the amount you want to add to your wallet. Tap on proceed button and select payment method and get recharge. Okay, got it. ஸோ டோட்டலாக வந்து 83 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிக்கப் வந்து டக்குன்னு ஆர்டர் வருதுங்க. கால் பண்ணிட்டாங்க. ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, வந்துடுறேன் ஒரு 2 minutes வந்துடுறேங்க. ஓகே ப்ரோ, ஒரு 2 minutes வந்துடுறேன். ஓகே ப்ரோ. ரேப்பிடோ ஓடிபி 7573. ஓகே ப்ரோ. தெரியும் ப்ரோ, தெரியும். ஓகே. என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ, வாங்கிடலாம். போலாங்களா ப்ரோ? ஓகே. அவனுக்கு இந்த ரூட் தெரியாதுங்க. எனக்கு தெரியும் ப்ரோ, போலாம். ஸோ டெலிவரி பண்ணியாச்சு. சாரி, ஸ்விக்கி இதே வருதுங்க. ஸ்விக்கியில் பேசி அதுவே எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. போதுமா? ஓகே. லாஸ்ட்டாக டெலிவரி பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 33 ரூபா கிடச்சிருக்குங்க. ஓகே, காந்தி பார்க்கில் பிக்கப் பண்ணி விஓசி பார்க்கில் டெலிவரி பண்ணியிருக்கோம். விஓசி பார்க்கில் வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 33 ரூபா வந்திருக்கு. ஐ திங்க் ஸ்விக்கியோட ரேப்பிடோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு போனோமா, ஜஸ்ட் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து ட்ராப் பண்ணால் முடிஞ்சுது. பட் ஸ்விக்கியில் அப்படி இல்லைங்க, வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் வரும், அப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் அங்கே வெயிட் பண்ணணும். ஃபுட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போய் வெயிட் பண்ணணும். ஃபுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் லொக்கேஷன் போய் வெயிட் பண்ணணும். அப்புறம் லொக்கேஷன் கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் கொடுக்கணும். பட் இதில் அப்படி இல்லைங்க, ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுறாங்க, பிக்கப் போடுறாங்க. டக்குன்னு நம்ம போனதே வந்து அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போய் டக்குன்னு அவங்கள பிக்கப் பண்ணிடுறோம். அவங்க வந்து லொக்கேஷன் போடுறாங்க. நம்ம லொக்கேஷன் டக்குன்னு ஆர்டர் வந்ததே நம்ம லொக்கேஷன் போகிறோம். லொக்கேஷன் போயிட்டு ஜஸ்ட் அவங்கள பிக்கப் பண்ணுறோம். பிக்கப் பண்ணி முடிச்சது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரி லொக்கேஷன் போய் அவங்கள ட்ராப் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வேலை எதுவுமே இல்லை. ஆட்டோக்காரன்னு ரேப்பிடோ பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், தம்பி வண்டியை ஓரங்கட்டு அப்படின்ட்டுருவாங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலை ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டுறோம். ஐ திங்க் பஸ் லெஃப்ட்டில் போகும்னு நினைக்கிறேன். நேராக போகிறேண்ணா. இதுக்கு நான் வரேன். வாங்கண்ணா நான் யூட்டன் போட்டுக்கிறேண்ணா.